காஃபி எஸ்டேட். அவர் வந்து சடனா காணாம போயிட்டார். எல்லாரும் பயங்கரமா தேடுறாங்க, ரொம்ப அதிகமா தேடுறாங்க. பார்த்தா அவருடைய கார் வந்து ரிவர் ஒரு ஒரு ஆத்துங்கரையில நின்றுட்டு இருக்கு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு சர்ப்ரைஸா மறுபடியும் ஃபர்தரா தேடுறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அவர் உடல் வந்து ஆற்றங்கரை ஓரமா கிடைச்சது. இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு தகவல் வந்துச்சு. இது இந்தியன் பிஸ்னஸ் மேன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பணம், நம்ம இருக்கிற வெல்த், அதுக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, என்ன ப்ராப்ளம் நிறைய பார்க்குறாங்க. அது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பணம் இம்பார்ட்டன்ட் அல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ அப்போ மகரிஷி என்ன சொல்றாரு, மனிதனுடைய தேவைகள் என்ன அப்படின்னா, மகரிஷி 4 விஷயம் சொல்றாரு. ஒன்று என்னன்னா, உணவு, உடை, உறவிடம், பருவித்தை, பால் உணர்வு. அது இல்லாம இயற்கைகளை கண்டுகளிக்க ஒரு வாய்ப்பு, இயற்கை ரகசியங்களை உணர்ந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்க ஒரு வாய்ப்பு, இயற்கைக்கும் தனக்கும் உள்ள உறவை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது இருந்ததுன்னா, இதை சரியா பண்ணாங்கன்னா லைஃப் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது கிடைக்காம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 விஷயம் இருக்கு. ஒன்று கருமையம், சூழ்நிலை, அப்புறம் நம்மளுடைய மனநிலை. கருமையம்னா எல்லாத்துக்கும் தெரியும், இங்க வந்தவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தெரியும். வராதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்மளுடைய என்ன சொல்றது, முதல்ல நம்ம நம்ம முன்காலத்துல அல்லது இதுல பண்ண ஹெரிடிட்டி ப்ராப்ளம்ஸ் தான். அல்லது நம்மளுடைய கர்மைய பதிவுங்கிறது 3 விஷயமா இருக்கு. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம். சஞ்சீத கர்மம்ங்கிறது வந்து நம்முடைய ஜென்ரேஷனா வர்றது. அதாவது மனிதன் விலங்கிலிருந்து வந்திருக்கான்னா அந்த விலங்குடைய தன்மைகளும் நம்ம மனிதனோட இருக்கு. பரிமாற்றம் அடைஞ்சுதான் வந்திருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் தன்மாற்ற சரித்திரத்திலிருந்து வர்றது. அதோடைய பதிவுகளும் அதோடைய நினைவுகளும் நம்மோட இருக்கு. அதோடைய இம்பேக்ட், அது எப்படி நமக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க, நம்மளுடைய வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட். அதனால வர்றது கர்மையம். அடுத்து சூழ்நிலை. சூழ்நிலைன்னா என்னன்னா, நீங்க ஒரு ஒரு செயல் பண்ணும்போது உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்மளுடைய தன்மையும் நம்மளுடைய கருத்துக்களும் இருக்கும். இதை நம்ம பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதை எப்படின்னு பின்னால பார்க்கலாம். அடுத்து மனநிலை. அது என்னங்க மனநிலை? வாட் இஸ் தட் மைண்ட் செட்? மைண்ட் செட்ல ஒருத்தன் ஹாப்பியா இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதை பார்ப்போம். அதுக்கு முன்னால மைண்ட் செட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன கதை. ஒரு துறவி வந்து மெடிடேஷன் பண்றதுக்காக, அந்த காலத்துல துறவிகள்லாம் மெடிடேஷன் பண்றதுக்காக காட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்க முடியுங்கிறதுக்காக போயிட்டாரு. மெடிடேட் பண்ண போயிட்டாரு. கொஞ்ச நாள் மெடிடேட் பண்றாரு. அப்போ அவருக்கு பசி வருது, உணவு வேணும். உணவுனா மரம் பழங்கள்லாம் அங்கே ஒன்றும் அந்த சைடில் இல்லை. ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒன்றும் பண்ணல. இப்போ என்ன நினைக்கிறாரு, இறைவன் வந்து மிகப்பெரியவன் அப்படின்னு நினைச்சிட்டு இறைவனை வேண்டுறாரு, எனக்கு வந்து உணவு ஏதாவது கொடு, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஒரு காட்சி அங்கே பார்க்குறாரு. ஒரு ஒரு பெரிய நரி, ஒரு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு, கொஞ்சம் கறி துண்டை வாயில கவிட்டு போயிட்டு இருக்கு. இவர் பார்க்குறாரு என்ன நடக்குது அப்படின்னு. பார்த்தா அந்த நரி போய் இன்னொரு நரிக்கு கொடுக்குது. இன்னொரு நரி வீட்டில் இருக்கிற நரிக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஷேர் பண்ணுது. அப்போ பார்த்தா அந்த நரி வந்து கால் ஊனமா இருக்கு. அப்போ இவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, இறைவன் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் நமக்கான உணவை தேடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாப்பிடாமே இல்லை. என்னன்னா யாராவது சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நம்பிட்டார். ரொம்ப நாள் இருக்காரு. ரொம்ப பசி தாங்கவே முடியல, அவரால் முடியவே இல்லை. ஒரு ஒரு எக்ஸ்டெண்ட்ல வந்து வெறுத்து போயிடுறாரு. போய் சொல்லிட்டு இதை மெடிடேஷன்லாம் விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கே போயிட்டு மறுபடியும் உணவெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஒரு பெரிய மகானை போய் மீட் பண்றாரு, கேட்கறதுக்காக, ஒரு அனுபவத்தை கேட்கறதுக்காக. நீங்க சொல்றீங்க இறைவன் வந்து மிகப்பெரியவன் சொல்லி, நான் மெடிடேட் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், எனக்கு உணவு கிடைக்கவே இல்லை. உணவுக்கு நான் இது பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சது, அதாவது ஒரு சிம்பாலிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம இறைவனுக்காக வேண்டியது நம்ம நோக்கி உணவு வரும்னு வேண்டிட்டு வருங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது. ஆனால் நடக்கவே இல்லை. இது என்ன காரணம், ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாராம். துறவி சொன்னார்னா, அவர் இன்னொரு துறவி, அது பெரிய துறவின்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு ஞானம் அடைஞ்ச துறவி. அவர் சொன்னாராம், உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட் தான், நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பு. அது என்ன புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பு? அதாவது நீங்க வந்து நரி, இந்த கால் ஊனமாகிற நரிய பார்வையிலிருந்து நீங்க பாக்குறீங்க உணவு வந்ததுன்னு.
நல்லா இருந்த நரி கொடுத்தது இல்ல. அது என்ன அர்த்தம்னா, உடல் கை கால் நல்லா இருக்கும்போது நம்ம அடுத்தவனுக்கு உணவை கொடுக்கணும். வாங்குறது மட்டுமே இல்லை, நம்ம முடியாதப்பதான் நம்மளை நோக்கி வரலாமே தவிர நம்ம நல்லா இருந்துகிட்டு எல்லாமே நம்ம நோக்கி வரும் அப்படின்னு நினைச்சா அது தப்பு தானே. ஸோ அந்த மனநிலையில் தான் ப்ராப்ளம். உணவுக்கானது நீங்க தான் தேடி இருக்கணும், நீங்க தான் உங்களுக்கான ரிசீவ் பண்ணிருக்கணும். அதைத்தான் கடவுள் சொன்ன உங்களுக்கு இண்டிகேட்டிவ் நீங்க புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொன்னாராம். இதுதான் மனநிலைங்கிறது. நமக்கு நினைக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி நம்மளால புரிஞ்சுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இன்பமாவும் துன்பமாவும் உணர முடியும் கிட்டத்தட்ட. அப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம்? இந்த இந்த உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக என்ன பண்ணணும்னா உழைக்கணும். உழைப்பு தான் நமக்கு வந்து அதை கொடுக்குது. அப்போ எப்படி உழைக்கணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ந்த நிகழ்வு சொல்றேன். இது எப்படின்னா, இந்த இன்ஃபோசிஸோடைய ஓனர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நாராயணமூர்த்தி. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அவங்களும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்க இன்ஃபோஸோட மனைவி வந்து டாட்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் கணவர் வந்து கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி, நான் அங்க போறேன் அப்படின்னு ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாட்டா அவர் சொன்னாராம், நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்கன்னு தெரியும், ஏன்னா உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு. ஆனா அந்த திறமையை வந்து நீங்க வச்சு கண்டிப்பா முன்னேறுவீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்கங்க, நீங்க பண்றது உங்க சொசைட்டிக்கானதான் நினைச்சுக்கங்க. அப்போதான் உங்க வெற்றி பல மடங்கு ஆகும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த பிரின்சிபல் வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பணம் எல்லாம் கொடுத்துருக்காரு, எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்து பண்ணிருக்காரு. இந்த டாட்டாவை பத்தி ஒரு ஒரு செய்தி படிக்கும்போது படித்தேன். அப்போ கிரேட் சக்சஸ் பீப்புளுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னா, நம்ம பண்ற செயல் ஒவ்வொன்றும் சொசைட்டிக்கானது, சொசைட்டிக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறக்காக. அப்போ இதை நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும், இன்ஃபோசிஸ் வந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. அவங்க சம்பாதிச்சாங்க, பணக்காரர் ஆயிட்டாங்க, உண்மைதான். ஆனா எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க, எவ்வளவு பெரிய நிறுவனம் அது. அது எங்கிருந்து ஆரம்பிக்குது? உங்களுடைய சின்ன மைண்ட் செட், எப்படி அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது. இது எப்படி வேலையை செய்யணுங்கிறது இன்னும் கூட நம்ம மகரிஷியில தெளிவா சொல்லியிருக்காங்க கர்ம யோகத்துல. அதாவது சிம்பிளா சொல்றோம்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கிளீனான ரோட்ல வந்திருக்கோம், இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், ஒரு கிளீனான என்வரான்மெண்ட்டை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா, இதுக்காக பல பேர் உழைச்சிருப்பாங்க. அந்த ரோடு சுத்தம் பண்றவங்கள இருந்து, குப்பையில எடுத்துட்டு போறவங்கள இருந்து எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க. அது மாதிரி உழைச்சதுனாலதான் நம்மளுடைய ஒரு கிளீனான என்வரான்மெண்ட்டை நம்மளால அனுபவிக்க முடியுது. உழைக்காம அந்த குப்பையில எடுக்காம விட்டுருந்தாங்கன்னா, ஒரு மாசம் அல்லது ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. குப்பைகளை மட்டுமே கிடந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம குப்பைகளுக்கு நடுவுல ஒரு டஸ்ட்டுக்கு நடுவில் வாழ்ந்துருக்கணும். ஸோ அவங்களுக்கு நான் போய் தேங்க் பண்ணணும்னா, போய் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா ஒரு நாள்? அது எப்படி நம்ம தேங்க் பண்றது? அந்த தேங்க் பண்ற விதம் தான் நம்ம பண்ற வேலைக்கான அடிகோல். அதாவது நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது என்ஜாய் பண்ணி அனுபவிக்கிறோமோ, அது மாதிரி நம்ம பண்ற ஒரு செயல் அது சொசைட்டிக்கு தான் கடைசியில பலனை கொடுக்க போகுது. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையுடைய பலன் சொசைட்டி தான் அனுபவிக்க போகுது. ஸோ நாம எப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்க மாதிரி நம்ம பண்றதை வந்து யாருக்கோ ஹெல்ப் ஆக போங்கிற மைண்ட் செட்ல அதை ஒர்க் பண்ணணும். சரி, இது புரிஞ்சிச்சு. அப்போ நன்றி உணவோட நம்ம வேலை செய்யணும், கடமை உணவோட வேலை செய்யணும், பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யணுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன் பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யணும்னா, அது ஒரு மைண்ட் செட் தான். யாரும் வந்து நீங்க வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்காம வேலை செய்யுங்கன்னு சொல்லல. ஆனா ஏன் பலனை எதிர்பாராம வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா, நீங்க பலனை எதிர்பார்த்து மட்டுமே வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலைக்கான தன்மை நின்றும். எக்ஸாம்பிளா, நீங்க ஒரு பணத்துக்காக தான் வேலை செய்யறீங்கன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்போ ஒருத்தர் வர்றாரு, இந்த வேலையை செய்யாம விட்டுரு, எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வரும், ஏன்னா அந்த உங்களுக்கு எவ்வளவு சேலரி வேணுமோ கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்க பணத்துக்கு மட்டுமே வேலை செய்யறா இருந்ததுன்னா உங்க செயலை நிறுத்திடுவீங்க. அப்போ அது சொசைட்டிக்கான பாதிப்பு தானே. லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்குங்கிறது ஒரு 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 பேட் எஃபெக்ட் இருந்தாலும் அது சொசைட்டில கொடுக்குற எஃபெக்ட் வந்து பெருசு. ஸோ நீங்க செயலை வந்து சரியா செய்யணும், மக்களுக்காக செய்யணும், அது பலனை எதிர்பாராம செய்யணும்னா அந்த பலனுக்காக மட்டுமே செய்யாம செய்யணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, நீங்க பலனை எதிர்பார்த்து பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு இன்டர்வியூ போறோன்னு வச்சுங்களேன், இன்டர்வியூக்குள்ள சக்சஸ் ஆகுமா இல்லையா, பயந்துகிட்டே பதில் சொல்லும் போது நடுக்கம் வரும். அந்த பயமே உங்க பர்ஃபார்மன்ஸை குறைக்கும். ஆனா நீங்க பதில் சொல்லணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற நினைவோடு பண்ணும்போது அது சரியான பாதையில போகும், நீங்க சரியான சக்சஸ் கிடைக்கும், உங்களுக்கான நிலையை நீங்க அடைய முடியும்.
சரி, இதெல்லாம் ஓகே, ஒர்க் பண்றதெல்லாம் புரிஞ்சிருச்சு, உழைப்புங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனா மகரிஷி சொல்றாங்க உழைப்ப அளவு முறையோட செய்யணும் அப்படிங்கிறாங்க. அது என்ன அளவு முறைன்னா, நம்ம வந்து அதிகமா பண்ணா நம்ம உடல் பாதிக்கப்படும்னு சொல்றாரு. சரி, அளவு முறையோட செய்யணும். அளவுனா ஒரு அளவு தான் இருக்கு. அப்போ நான் காலையில 8 மணிக்கு வேலைக்கு போனா சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் மற்ற வேலைக்கு போனா எல்லாம் புரியுது. ஆனா எனக்கு வருமானம் பத்தலையே, என்னுடைய வாழ்க்கை தரத்துக்கான வருமானம் பத்தலையே. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இந்த இந்த மாதிரி சமயங்கள்ல ஒர்க்கை மட்டுமே நம்பிட்டு நான் வந்து மகிழ்ச்சி சொல்றாரு அப்படிங்கறதுக்காக வேலையை நிறுத்திட்டு வந்துட்டேன்னா என்னுடைய வருமானம் பத்தலையே. என் பசங்க படிக்கணுமே, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே, அவங்க காலேஜுக்கான ஃபீஸ் கட்டணுமே, பொண்ணுகளுக்கான திருமணம் இருக்கலாம், பையனுக்கான திருமணம் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில கடமைக்கான பணம் தேவை இருக்கு இல்லையா? அதுக்காக உழைச்சுதான் ஆகணும். அப்போ நீங்க உழைப்பு மட்டுமே கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா எப்படி அந்த உழைப்பை நீங்க சாதிக்க போறீங்க? அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பணம். உழைப்பு தான் பணமா மாறுது. எப்படின்னா, இப்போ உங்க உழைப்பு ஒரு நாள் ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து லெட்ஸே ஒரு நாளைக்கு 100 ரியால் சேலரினா 8 மணி நேரம் உங்க உழைப்பு ஈக்குவல் டு 100 ரியால். அந்த 100 ரியால சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க 8 மணி நேரம் உழைப்பை நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ பணத்தை சேர்த்து வச்சுக்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். உழைப்பை கண்ட்ரோலா வச்சுக்கிறது. இல்லைன்னா அது சரியா சேமிக்காம விட்டுட்டீங்கன்னா அல்லது சரியா இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா இந்த பண தேவைகள் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு மன பிரச்சனைகள் ஆகும், பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்கும். அது எப்படிங்க பணத்தை சேவ் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டாவது தேவைக்காக பணம் தேடலாமே தவிர ஆடம்பரத்துக்காக இன்னொருத்தருக்கு கம்பேர் பண்றதுக்காக நீ தேடக்கூடாது. அதை கொஞ்சம் பின்னால பார்க்கலாம். அதுக்கு முன்னால பணத்தை பத்தி ஒரு சின்ன புரிதல் சொல்ல விரும்புறேன். ரொனால்டு ஜேம்ஸ் ரீட் அப்படிங்கிறவர் வந்து 2019 இறந்தாரு அமெரிக்கால. அவர் இறக்கும்போது அவர் வயசு 92. அவர் லைஃப்ல என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு 27 வருஷம் கார் மெக்கானிக்கா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு ஒரு ஒர்க் ஷாப்ல. ஒரு 17 வருஷம் அவர் வந்து ஒரு ஒரு ஷாப்பிங் மால்ல ஸ்வீப்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இறந்து போகும்போது அவர்கிட்ட இருந்த வருமானத்துடைய பணத்துடைய மதிப்பு $8 மில்லியன். $8 மில்லியன் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஆனா வந்து எப்படிதான் ஒர்க் பண்ணிருக்காரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்டான ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவ்வளவு பணம் வச்சிருக்காரு. இதே கவுண்ட்ராக்டா இன்னொரு பர்சன் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேன் அப்படின்னு. அவர் வந்து என்ன பண்ணாரு 2000 ஐ திங்க் இயரை மறந்துட்டு 2004 என்னமோ ஒரு லோன் வாங்கியிருக்காரு வீடு கட்டுறதுக்காக. எதுக்குன்னா அவர் வீட்டுல 2 ஸ்விம்மிங் பூலு, 4 காரு, அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் பெட்ரூம் கட்டி ஒரு வீடு கட்டியிருக்காரு. பயங்கரமான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இந்த வீடு எப்படி கட்டினார்னா கடன் வாங்கி கட்டினார். கடன் வாங்கி கட்டிட்டு அதை கட்ட முடியாம பேங்க்ல ஜப்தி போட்டு கோர்ட்டுக்கு போய் ஃபைன் கட்டும்போது சொன்னாரா என்கிட்ட கையில காசே இல்லை, ஃபைன் கட்ட கூட காசு இல்லை, ஏதாவது டிபேட் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு ஜெயில வேணா போட்டுருங்க, எனக்கு கையில காசே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இது ரெண்டுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையாவே வாழ்ந்தவர் வந்து அவ்வளவு பணம் வச்சிருக்க முடிஞ்சது, பணக்காரரா வாழ்ந்தவர் வந்து பணமே இல்லாம இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பணத்தை பற்றிய புரிதல் தான் நம்ம முக்கியமான விஷயம். பணம்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பணத்துடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல லிமிட் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பணம் எதுக்காக சம்பாதிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். எதுக்காக சேவ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளா எல்லாத்துக்கும் ட்ரீம் இருக்கும், கண்டிப்பா வீடு கட்டணும். ஆனா வீடு கட்டுறது நிஜமான உங்களுடைய இன்கமுக்கான அதாவது உங்களுடைய தேவைகளுக்கான ஒண்ணா இருக்கலாம். ஆனா வீடு கட்டுறதுனால மட்டுமே நீங்க வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. இப்போ எக்ஸாம்பிளா 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வீடு வாங்குறீங்க லோன் போட்டு. அந்த லோனை ஒரு 10 வருஷம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கிட்டத்தட்ட 2 கோடி கட்டி முடிச்சிருக்கீங்க. 2 கோடி கட்டி முடிக்கும் போது ப்ராபப்ளி அந்த வீடும் விலை மதிப்பும் 2 கோடி ஆயிடும். இப்போ பேலன்ஸா பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ப்ராபப்ளி உங்க வீடு வந்து 2 கோடி விட கீழே போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் தான். பிளஸ் அந்த வருஷம் பூரா அந்த 10 வருடங்களும் நீங்க வந்து ஒரு பணத்துக்காக ஓடிட்டே இருக்கீங்க. ஏன்னா கடன் கட்டி ஆகணும், உங்க உழைப்புக்கு நீங்க படுத்து ஆகணும் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டே இருக்கீங்க. இதுவே அந்த பணத்தை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே பணத்தை இன்ஸ்டால்மெண்ட் கட்டின அதே பணத்தை 10 வருஷம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணியிருந்தீங்கன்னா உங்க பணம் 4 கோடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த பணத்தை எடுத்து அந்த 1 கோடிக்கு நீங்க வாங்கியிருக்க வேண்டிய வீட்டை 2 கோடி கொடுத்தும் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் சேவிங் இருக்கு. ஆனா அது என்னன்னா அதோடைய காரணம் என்ன, நம்ம ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு தகுதிக்கு ஆகாமையே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம உடனே எல்லாத்தையும் செஞ்சிடணும், நம்ம வந்து அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணிட்டு
அவங்க வீடு கட்டிட்டாங்க, நாமளும் கட்டிடணும். அவங்க பண்ணிட்டாங்க, நாமளும் பண்ணிடணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, நாமளும் கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். இது கம்பேரிசனால தான் வருது. இதனால என்ன தெரியுமா ஆகும்? நம்மளுடைய சக்சஸ் கூட நமக்கு ஃபெயிலியர் தெரியும். நம்ம ஜெயிச்சிருப்போம். நம்ம வந்து ஒரு மேபி நீங்க ஒரு 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 20-30 வருஷத்துக்கு முன்னால பார்த்தோம்னா நிறைய ஓட்டு வீடு இருந்தது நம்ம ஊர்ல எல்லாம். இப்போ ஓட்டு வீடுகளே ரொம்ப இல்லை, எல்லாம் டார்ச் ஆயிடுச்சு, எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஆனாலும் அந்த நான் ஜெயிக்கலையே, தோத்து போயிட்டேனே அப்படிங்கிற ஒரு குறையோட தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்றாங்க, தன்னை விட அதிகமா இருக்கவங்களை கம்பேர் பண்றாங்க, பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமையினால தன்னைத்தானே வந்து லோன் வாங்குறது, இடம் வாங்குறது, கார் வாங்குறதுன்னு லோனை போட்டு வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணாம அதை வந்து பணத்தை கடனுக்காக மாட்டிட்டு சிக்கல்ல மாட்டிட்டே இருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுடைய புரிதல் முக்கியம். நான் வீடு வாங்குறதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கோ அது உங்களுடைய விருப்பம். ஆனா உழைப்பை நீங்க சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உழைப்பை அளவா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பணத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்த தெரியணும். அந்த டெக்னிக் புரியலன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவையை உருவாக்கிட்டே இருக்கும். அந்த தேவை உங்களை நோக்கி ஓட்டி மேபி இதுல ஒரு கான்ட்ராக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னா நீங்க லோன் போட்டீங்கன்னா அந்த லோனுக்காக நீங்க வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கிறதெல்லாம் உண்டு, பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய லக்ஸுரி கார், இப்போ ஒரு கார் வச்சிருந்தோம்னா ஓகே, லக்ஸுரி கார் வச்சிருக்கிறது தேவையான்னு யோசிச்சோம்னா, இப்போ எத்தனை பேர் இங்க கத்தார்ல வந்து ரோஸ் ராயல் காரை பார்த்துருக்கீங்க? எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஆனா எத்தனை பேர்த்துக்கு காரை ஓட்டிட்டு வந்தவங்களுக்கு ஞாபகம்? யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஆனா என்ன நினைக்கிறோம், நம்ம பெரிய கார் வச்சிருந்தா அல்லது பெரிய வீடு வச்சிருந்தா பெரிய சொத்து வச்சிருந்தா அடுத்தவங்க நம்மளை பார்த்து மதிப்பான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அப்ராட்ல வந்து ஒர்க் பண்றவங்க, நான் ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன், பட் இது வந்து யாருன்னு பர்சன் சொல்ல விரும்பல. அவர் ஒரு பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து ஊர்ல எல்லாத்துக்கும் இந்த கார் நான் ஓட்டுறேன், இந்த கார் நான் ஓட்டுறேன், இந்த கார் நான் ஓட்டுறேன்னு காமிச்சிட்டு இருந்தாரு. என்ன காரணம்னா அதனால ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு நிஜமாவே. ஆனா நிஜமா அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைப்பாங்க, பெரிய கார் வாங்கிட்டான் நம்ம வந்து பண்றான், எனக்கு வந்து சைக்கிளோடு இல்லாம இருக்க வெளியே திட்டிருப்பான் திட்டிருப்பான், அல்லது வந்து என்ன ரொம்ப அல்பத்தனமா சொல்லிருக்கான்னு நினைச்சிருக்கலாம். நம்ம இது என்னன்னா ஒரு மைண்ட் செட் தான். நம்ம பணம் வச்சிருந்தா நம்ம மதிப்பாங்கன்னு நினைக்கிறது மைண்ட் செட் தான். யாரும் மதிக்கிறது இல்லை. ரோஸ் ராயல காரை பார்க்கும்போது ஒரு காரை தான் என்ஜாய் பண்றோமே தவிர காரை வச்சிருக்கோம் நம்ம பாக்குறதே கிடையாது. அது மாதிரி நாமளும் பெரிய பணம் வச்சிருக்கோம்னா நம்ம பணத்தோடைய அந்த பொருளை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களே தவிர அதுக்காக நம்மளை மதிப்பாங்கன்னு நினைக்கிறது ஒரு பெரிய தவறான எண்ணம். அந்த எண்ணத்தினாலதான் நம்ம பண தேவை அதிகமாகுது. பண தேவை அதிகமாகறதுனாலதான் நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கோம், அளவுக்கு அதிகமா போறோம், உடம்பு கெடுக்கும். அது ஃபர்ஸ்ட். அப்புறம் உணவு. உணவுலையும் அப்படித்தான். உணவு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா உணவுக்காக மட்டுமே வாழணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன்ல இட்லி இருக்கணும், இந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன்ல சாம்பார் இருக்கணும், இது இல்லைன்னா அதை சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா அதை தேடி போயாவது சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி போவான். அது என்னன்னா அது உணவுக்காக நல்ல ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. கிடைக்காதப்ப கூட அதுக்காக வருத்தப்பட்டு அதுக்காக ரொம்ப உணர்ச்சி வருத்தப்பட்டு அதையவே போடுறது வந்து சரியான விஷயமா இருக்குமா? அந்த புரிதல் தான் ரொம்ப முக்கியம். கிடைச்சது சாப்பிடலாம் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போறதா இருக்கலாம். அதே மாதிரி மகரிஷி சொல்றாங்க, உணவு உங்களுடைய தன்மையை பாதிக்குது அப்படின்னு. அதாவது 3 விதமான உணவு இருக்கு. ரஜோ உணவு, சாத்விக் உணவு, தாமசிக் உணவு. ரஜா உணவுனா கோபமான உணர்ச்சிகளை கொடுக்கறது, சாத்விக்னா அமைதியான உணர்ச்சிகளை கொடுக்கறது, தாமசிக்னா ரொம்ப டல்லான மூடு கொடுக்கறது. ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கோம். ஸோ இதை நீங்க புரிஞ்சு எந்த உணவு உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டிக்கும் ஃபிட் ஆகுமோ அது மாதிரி உணவு சாப்பிட்றது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி மகரிஷி சொல்றேன்னா, உணவு வந்து ஒரு அரை வயிறு உணவும் 1/4 வயிறு தண்ணியும் 1/4 வயிறு எம்டியா இருக்கிறது தான் பெட்டரா இருக்கும்னு சொல்றாரு. ஏன்னா அளவுக்கு அதிகமா நீங்க ஃபுட்டு சாப்பிடும்போது உங்க உடல்ல பிரச்சனைகள் வரும், மறுபடியும் அடுத்த ப்ராப்ளம் வரும், போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பால் உணர்வுங்கிறது வந்து பருவத்தே கண்டிப்பா இருக்கணும். ஆனா இதுல என்னன்னா, இது இல்லைன்னா உலகமே ஜென்ரேட் ஆகாது. உங்களுடைய உறவுகள்ல இருந்து அர்த்தமே இல்லாம போயிடும். அது ஒரு பாச பிணைப்பான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு அந்த ஃபேக்டரை வச்சுதான் உலகத்துல அத்தனை கிரைம் நடக்குது. போய் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரைம் அந்த ஃபேக்டரை வச்சுதான் நடக்கும். ஸோ அதுலயும் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், நம்ம சரியான புரிதல் இருக்கணும். எதுக்கானது இறைவன் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும். இப்ப நம்ம சென்சுவல்
சென்சஸ் கொடுத்துருக்காரு, கண், காது, மூக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. அது வந்து சென்ஸ்னாலதான் நம்ம வந்து அடிக்ட் ஆகிறோம், இந்த பிரச்சனைகளுக்கு அடிக்ட் ஆகிறோம்னு நினைக்கிறோம். ஆனா சென்ஸே இல்லாம இருந்தா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. சப்போஸ் உங்களுடைய சுவை உணர்வே இல்லைன்னா நீங்க எந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. அது உங்களுக்கு கெடுதல் கொடுக்குமா நன்மை கொடுக்குமான்னு தெரியாது. அது எது வேணாலும் சாப்பிட்ருவீங்க, அதுக்கு ப்ராபபிளி உங்களுக்கு கெடுதல் இருக்கலாம். அல்லது உங்களுக்கு உணர்வு அந்த நுகர்வு தன்மை, அதாவது ஸ்மெல் சென்ஸே இல்லைன்னா நீங்க ஃபுட்டை வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அது கெட்டு போனதா இல்லையான்னு உணரவே முடியாது, நல்ல ஃபுட்டா இல்லையான்னு தெரியாது. ஸோ அது ஒரு பேரிகேஷனை தான் கடவுள் கொடுத்துருக்காரு, நமக்கு ஒன்றும் பாதுகாப்பாக தான் அந்த உணர்வுகளை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் காதுங்கிறது வந்து நீங்க தூங்கும் போதும் அலர்ட்டா இருக்கும். ஒரு சவுண்டு டக்குன்னு எந்திரிப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா உங்களை காப்பாத்துறதுக்கான விஷயம் அது. அதே தான் இந்த தொடர் உணவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் பால் உணவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே உங்க லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள், தப்பே இல்லை. ஆனா நீங்க அதை எங்க எப்படி பாக்குறீங்க, அது எந்த உணர்வோட எடுத்துக்கீங்கிறத பொறுத்து உங்க லைஃப் தரம் மாறிடும். ஐ மீன், நீங்க அந்த உணர்வுகளுக்காக வாழ்றீங்களா அல்ல உணர்வுகள் உங்களுக்காக வாழுதா அப்படிங்கிறதா முக்கியம். உங்க கண்ட்ரோல் அந்த உணர்வு இருக்கா இல்ல உணர்வுகளுடைய கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறதா முக்கியம். எக்ஸாம்பிளா ஒரு நல்ல பிடிச்ச ஹீரோவுடைய படம் பாக்குறேன்னு வச்சுங்களேன் லேப்டாப்ல, அது உங்களுக்கு வந்து அடிக்ஷன் ஆகுது. இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும், அடிக்ஷன் ஆகுது. அந்த அடிக்ஷன் எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சீங்கன்னா, கொஞ்சம் உண்மை உணர்வை புரிஞ்சிங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அது ஒண்ணுமே இல்லை, உங்க ஸ்கிரீன்ல நடக்கிற கலர் சேஞ்ச் தான் அது, நத்திங் எல்ஸ். நீங்க பாக்குற படம் உண்மை இல்லை, அது ஒரு ஸ்கிரீன்ல இருக்கிற கலர் சேஞ்ச். ஆனா உங்க உணர்ச்சிகளை எவ்வளவு தூரம் அது பாதிக்குது. ஸோ எதை பார்க்கும்போது அது உண்மைத்தன்மையை பார்த்தீங்கன்னா அந்த அந்த சென்சுவல் பிளஸருடைய ப்ராப்ளம்ஸ் குறையும். ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஃபேக்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னன்னா உறக்கம். உறக்கம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகரிஷி சொல்றாங்க. ஆனா அளவுக்கு அதிகமாக போனால் அதுல ப்ராப்ளம். இதுக்கு தனியா ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு, பட் நான் ஷார்ட்டா சொல்ல விரும்புறேன். உறக்கம் வந்து நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் உங்க உடம்ப பைதாக ஆக்கிட்டு இருக்கு, பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரிஜிமினேட் பண்றது, உங்களை ரிட்ரீவ் பண்றது எதுன்னா உங்க உறக்கம் தான். உங்க உறக்கத்துல தான் உங்க உடம்புடைய எல்லா ப்ராப்ளமும் சரியாகுது, எல்லா கழிவுகளும் ஜென்ரேட் பண்ணி சரி பண்ண முடியுது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலையில எந்திரிச்சு இந்த வெளிச்சம் இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு போகும்போது, வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்கு போகும்போது தெர் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். நீங்க ஈவினிங் டைம்ல நம்ம நம்ம வந்து காடுல வாழ்ந்தப்போ அல்லது ஜென்ரேஷனா இருந்தப்போ அந்த ப்ளூ கலர் ஸ்கையை பார்த்தா நமக்கு தூக்கம் வராதுங்கிறாங்க. ப்ளூ கலர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அது பழகி அது வேலை செய்யறதுக்கான நேரம்னு மைண்ட்ல வச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க மாலை நேரத்துல கொஞ்சம் டல் லைட் வருது, அப்புறம் இருட்டாகுது. இருட்டாகும் போது அந்த ஸ்லீப்புக்கான பேட்டர்ன் வருது. அதனால நைட்ல நீங்க நிறைய டிவி பார்த்தீங்கனாலோ அல்லது லேப்டாப்ல வந்து ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலோ அது ப்ளூ கலர் ரேடியஸ் வந்து இமுலேட் பண்ணுதுங்கிறாங்க. அது பண்றதுனால உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. அதனாலதான் நீங்க மொபைல்ல பார்க்கும்போது தூக்கம் வர்றதில்லை, புக்கு படிக்கும்போது தூக்கம் வந்துருது. ஏன்னா புக் அது ஜென்ரேட் பண்றது இல்லை. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால எல்லா காட்ஜெட்ஸையும் அணைச்சிருங்க, லைட்டை ஃப்ரீயா விடுங்க, மைண்டை ஃப்ரீயா விடுங்க, ஸ்ட்ராங்கான ஸ்லீப் இருக்குங்கிறாங்க. அப்படி ஸ்லீப் பண்ணும்போது தான் அந்த கெமிக்கல் மெலட்டோன்ங்கிற கெமிக்கல் நம்ம உடம்புல உருவாகுது. அந்த கெமிக்கல் தான் நம்ம அமைதியை கொடுக்குது. யாருக்கெல்லாம் தூக்கம் சரியா வரலையோ அவங்களோட அமைதியும் போயிடும், அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் போயிடும். அதே மாதிரி காலையில எந்திரிச்சோன்ன வெளிச்சம் வந்து நம்ம உடம்புல படணுங்கிறாங்க. வெளிச்சம் படும்போது தான் இன்னொரு கெமிக்கல் கிரியேட் ஆகுது, அது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற கெமிக்கல். ஒருவேளை நீங்க வீட்டை விட்டு வெளியவே வரல, லேட்டா தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அது கெமிக்கல் எப்போ சன்லைட் படுதோ அப்பதான் கிரியேட் ஆகுதுங்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தர் வந்து டெய்லியும் காலைல 10 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு நைட் தூக்கம் வராது. ஏன்னா அது கெமிக்கல் உடம்புல வந்ததுக்கு அப்புறம் அது டைலூட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் தான் ஸ்லீப் வரும். நீங்க 10 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் டைலூட் ஆகுறது இல்லை, ஸ்லீப் வராது. ஸோ இப்படியே கண்டினியூஸா போகும்போது உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கான காரணமா அந்த ஸ்லீப். ஸோ ஸ்லீப்போடைய பேட்டர்ன் நமக்கு சரியா புரிஞ்சுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எண்ணம். எண்ணம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அது நிறைய பேசிட்டோம். ஒண்ணு சொல்ல விரும்புறேன், எண்ணங்கிறது கண்டினியூஸா வந்துட்டு இருக்கிற இது இது உணர்ச்சிகள் மூலமா வருது. அதனால உணர்ச்சிகள் நான் ஏற்கனவே சென்சஸ் முக்கியம்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அப்போ இந்த கண்டினியூஸா வரும்போது அதில் வந்து நீங்க நீங்க பண்படுத்தாம விட்டீங்கன்னா அது ஒரு காடு மாதிரி வளர்ந்துரும். எப்படி இருந்தாலும் அதுல வந்து செடி வளர்ந்தாகிற மாதிரி, காட்டுக்குள்ள இப்படி நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் லேண்ட்ல மழை பெஞ்சா எப்படி செடிகள் வளருமோ அது மாதிரி எண்ணங்கள் நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுல எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா என்னன்னா காடு மாதிரி வளர ஆரம்பிச்சு.
கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். எண்ணங்கள் எது வேணாலும் வரும். அந்த எண்ணங்கள் உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். அப்போ ஆர்கனைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்? புலன்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புலன்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். அந்த புலன்கள் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை வந்து சரி பண்ணிட்டு பண்ணணும். இதை பண்ணும்போது சயின்டிஃபிக்காக என்ன சொல்றாங்கன்னா, பிரெயின்ல வந்து 3 சேஞ்ச் நடக்குதுங்கிறாங்க. கெமிக்கல் சேஞ்ச், பிசிக்கல் சேஞ்ச், ஃபங்க்ஷனல் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிளா இப்போ நீங்க பாட்டு கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பாட்டுக்கு பாட தெரியாது, அல்லது ஒரு வீணை கத்துக்கிறீங்க, அது ஒரு வயலின் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, வயலின் பண்ண தெரியாது. வயலின் பண்ண தெரியாதுன்னா நீங்க போய் கிளாஸுக்கு போனீங்கன்னா அது சொல்லித்தராரு, சில நோட்ஸ் இப்படி வாய்க்கணும்னு சொல்லித்தராரு. வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பாட்டை நீங்க வாய்ச்சிட முடியும். ஆனா ஒரு 10 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை பண்ணணும்னா பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து வெறும் கெமிக்கல் சேஞ்ச். ஒரு சின்ன ஆக்ஷனை பண்றதுக்கு, ஒரு டெம்பரரியா பண்றதுக்கு நம்ம உடம்புல ஏற்படுத்துற மாற்றங்கள் கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க பிரெயின்ல. அது ஒரு டெம்பரரியா இருக்கும், அழிஞ்சிடும். அடுத்து சேஞ்சுன்னா பிசிக்கல் சேஞ்ச். அப்படின்னு என்ன, தொடர்ந்து நீங்க பண்ணும்போது, தொடர்ந்து ஒரு செயலை நீங்க கத்துக்கிட்டு செய்யும் போது அந்த இடத்துல பிரெயின்ல நியூரல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு தடம் ஃபார்ம் ஆகுது மூளையில, அந்த வலி ஃபார்ம் ஆகுது. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கார் டிரைவிங் போகும்போது ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிடுவாரு பிரேக் எது, கிளச் எது, ஸ்டேரிங் எதுன்னு. ஆனா ஓட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? ஓட்டி லைசன்ஸ் கூட வாங்கிடுவீங்க. நீங்க ஒரு வருஷம் ஓட்டாம விட்டீங்கன்னா மறுபடியும் போய் ஓட்டுறது கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து ஓட்டிட்டு இருக்கும்போது என்ன, கார் ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கெமிக்கல், அந்த பிசிக்கல் சேஞ்ச் ஆகுது, பிரெயின்ல அது சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து உங்க ப்ராக்டிஸ் ஆகும்போது ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ற அளவுக்கு திறமை வருது. அடுத்து ஃபங்க்ஷனல் சேஞ்ச் அப்படின்னா, அதுதான் வந்து ஃபண்டமெண்டல். உங்களுடைய ஹெரிடிட்டிலே அது மாறிடும், உங்க பழக்க பதிவா மாறிடும். மகரிஷி என்ன சொல்றாங்க, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் மனுஷன் வந்து நடுவுல திணறிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பழக்கங்கிறது என்னன்னா, நீங்க எது உங்களுக்கு டிஃபால்ட்டா வருது, உங்க உங்க ஏற்கனவே பண்ண நிகழ்வுலேருந்து வருது அப்படிங்கிறது பழக்க பதிவு. அது கருமைய பதிவும் இருக்கலாம். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் அந்த பழக்க பதிவு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் சேஞ்ச் ஆகுது. எந்த விஷயம் உங்க ஃபங்க்ஷனல் சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் வந்து அது வந்து நீங்க வந்து அதுல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த உணர்வுகள்லாம் பார்த்துட்டோம். சூழ்நிலைன்னு சொன்னேன். சூழ்நிலையில வச்சுட்டு எப்படி நம்மளை எஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? சூழ்நிலை எப்படி நம்மள வாழ்க்கையை எஃபெக்ட் பண்ணுது? சூழ்நிலை எஃபெக்ட் பண்ணுதா? எப்படி பண்ணுது? அந்த சூழ்நிலை கொடுக்குற சென்ஸ் கொடுக்குற. அடுத்து அடுத்து கரெக்ட். அடுத்து ஸோ சூழ்நிலை நம்ம லைஃப்பை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்க. சூழ்நிலை தாழ்ந்து வாழ முடியுமா அப்படின்னா, விக்டர் பிராங்க்லின் ஒருத்தர் இருந்தார். அது ஜெர்மன்ல வந்து அவர் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இருந்தவர். அவர் ஒரு டாக்டர். லோகோ தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி கண்டுபிடிச்சார். அவர் வந்து யூதிஸ். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜெர்மன்ல வார் நடந்தப்போ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அங்க வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல போட்டு அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. அவர் சொன்னாரு, சூழ்நிலை தான் மனுஷனை தீர்மானிக்குதுன்னா அந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு. என்னன்னா அவங்க தப்பிச்சு போயிடுவாங்கிறதுக்காக ஒரு பெரிய ஹால்ல என்ன பண்ணுவாங்களாம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு தங்கணுமா. இங்க மாதிரி டெம்பரேச்சர் கிடையாது. ஜெர்மன்ல வந்து பயங்கர கோல்ட் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ மக்கள் வந்து எப்படிதான் சமாளிக்க முடியும்? நெருக்கமா உட்காந்துக்குவாங்க, நெருக்கமா இருந்தாகணும். எங்காவது கூட்டு போகணும்னா அது அப்படியே அவங்கள வந்து என்ன சொல்றது, நடந்துதான் கூட்டு போவாங்களாம், கிலோமீட்டர் கணக்குல. அந்த உடம்புல வந்து சாப்பாடு சரியா இருக்காது, உடம்புல துணி இருக்காது, உங்களை என்வரான்மெண்டல பாதுகாக்க வழி இருக்காது. அந்த நினைப்புல கூட இவர் சொல்லியிருக்காரு. அவர் அதை வச்சுதான் அந்த லோகோ தெரப்பியோட டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. மேன் சர்ச்சிங் ஃபார் மீனிங் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அப்படி கூட்டு போகும்போது கூட அவருக்கு வந்து பாஸ்ட்ல இருந்த நினைவுகள், அவர் ஒய்ஃபோட வாழ்ந்த நினைவுகள், அவங்க குழந்தைகளோட இருந்த நினைவுகள் அவர் மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தது. அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். விச் மீன்ஸ் he found out
சூழ்நிலை பாதிக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறாரு. நம்ம இது சூழ்நிலையால அடுக்குறது நம்ம கம்பேர் பண்றோம். நம்ம மனுஷனுக்கு வந்து அதை பார்த்து இது கம்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான்னா நமக்கு இல்லையேன்னு கம்பேர் பண்ணும்போது தான் உங்களை பாதிக்கும். நீங்க உங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னு முடிவு பண்ணிட்டா பாதிக்காதுங்கிறாரு. உடனே சொன்னாரு அந்த 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 டார்ச்சரை பூரா அவர் எப்படி அனுபவிச்சாருன்னா, அது மட்டும் இல்ல, அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வச்சிருப்பாங்களாம். இப்போ வந்து அவங்க ரொம்ப சிக் ஆயிட்டாங்கன்னா அவங்கள ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, அவங்கள கொன்றுவாங்க. அவங்களுக்கு புல்லட் வந்து வேஸ்ட் ஆகுன்னு ஒரு புல்லட் யூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்களா, ஆப்போசிட்ல தலையை முட்டை வச்சு வச்சிருவாங்களாம். ஒருத்தர் வாயில விட்டு சுடுவாங்களாம். அப்போ இந்த கன் வந்து சுட்டு தலைவலியா வெளியே போய் அவரை தாக்கி அவரையும் கொண்டுரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புல்லட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து வேஸ்ட் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் டார்ச்சரான, எப்ப சாவன்னு தெரியாது. அந்த நிலைமையில கூட நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதாவது மனநிலைமையை சரியா வச்சுக்க முடியுதுன்னா, என் பாஸ்ட் பூரா என்னுடைய நல்ல நினைவுகளை வச்சிருந்தேன் மைண்ட. ஸோ ஒருத்தருக்கு வந்து டிசாஸ்டரான ப்ராப்ளம் நடந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து அவரா நினைச்சு உள்ள போய் மாட்டாத வரைக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து சிக்க மாட்டாருன்னு சொன்னார். அதுதான் அவர் கண்டுபிடிச்ச லோகோதெரபியோடைய சாரம். அது வந்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஹியூமன் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணணுங்கிறத முடிவு பண்றது நம்ம தான். நம்ம மைண்ட் செட் தான், சூழ்நிலை அல்ல அப்படிங்கிறாரு. சூழ்நிலை இன்ஃபுளுன்ஸ் ஆகிறங்கிறது உண்மைதான். ஆனா இன்ஃபுளுன்ஸ் ஆகாம நிறுத்த முடியுங்கிறது உண்மைதான். நீங்க ஒரு சோகமான பிரச்சனை வரும்போது நீங்க ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை நினைக்கும் போது உங்க மைண்ட் மாறுது அப்படிங்கிறாங்க. நீங்க இன்னொன்னு விஷயம், சோகத்துக்கும் கவலைக்கும் என்ன வித்தியாசம் தான் இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? சோகம்னா என்ன, கவலை என்ன? கவலை. சோகம்ங்கிறது கரெக்ட். இப்போ எல்லாருக்கும் வந்து சோகங்கிறது இருக்கலாம். எல்லா சோகமே இல்லாம ஹியூமன்னா அந்த உணர்ச்சிகளே இல்லாம இருக்கிற ஆளு கிடையாது. கண்டிப்பா உணர்ச்சிகள் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், அதை பார்த்து ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு மரணம்ங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, எல்லாத்துக்கும் இழப்புன்னு ஒண்ணு இருக்கு. எதையும் கொண்டு வரல, கொண்டு போறோங்கிறது உண்மை. ஆனா அது வந்துருமோன்னு பயப்பட்டே நம்ம சாகிறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து கவலை, கற்பனையான வலை. நம்ம நிஜமாவே என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு நம்ம எய்தர் ஃபியூச்சர்ல வந்து யோசிக்கிறோம் அல்லது பாஸ்ட வந்து யோசிக்கிறோம். நம்ம கவலையோடைய மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நினைவு தான், அந்த நினைவு தான் நம்மளை வந்து பாதிக்கும். நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பாதிக்குது, நம்ம மைண்ட் செட்டை பாதிக்குது எல்லாமே. அதே மாதிரி நம்ம பாஸ்ட்ல நடந்த சோகங்கள், இந்த கவலைகள், பிரச்சனைகள், அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அதிகமா பாதிச்சிருந்ததுன்னா, அது ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து இன்னொரு புக் இருக்கு. வாட் இஸ் தட், த பாடி கீப் த ஸ்கார் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ஒரு டாக்டர் எழுதின புக், சைக்காலஜி டாக்டர் எழுதின புக். என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல உங்களுக்கு நடக்கிற பெரிய உணர்ச்சி மிகுந்தமான விஷயங்கள் மைண்ட்ல ஒரு பெரிய தடம் மாதிரி உருவாக்கிடும். தொடர்ந்து அது உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும், ஸ்கார் மாதிரி பதிஞ்சிரும். என்னதான் இருந்தாலும் அது பதிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து வெளியே வரணும்னா ஒரே ப்ராப்ளம், ஒரே சொல்யூஷன் வந்து அவங்களா அதை திங்க் பண்ணி வெளியே கொண்டு வரணுங்கிறது தான். ஸோ அந்த சோகங்கள் வந்து பழைய நினைவுகள்லயே மாட்டி 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 சுத்திட்டே இருக்காங்க. தொடர்ந்து திங்க் பண்ணும்போது அதோடைய ஆழம் அதிகமாயிட்டே இருக்கும், தொடர்ந்து நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும், உங்களை சோகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் கற்பனையான வலை. நீங்க ஒரு ஒரு சோகம் உங்களுக்கு லைஃப்ல 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஒரு நான் தவிர்க்க முடியாத ஒரு சோகம் நடந்திருக்குன்னா, அது இப்பவும் நினைக்கும் போது அந்த ஃபீலுக்கு நிஜமாவே நீங்க போயிடுவீங்க. அதே பிரச்சனையோட போயிடுவீங்க. அந்த பிரச்சனை உங்களை பாதிக்க ஆரம்பிச்சு. அதுதான் கற்பனை வலை. ஸோ மகரிஷி சொல்றாரு, கவலை ஒழித்தல்ங்கிறாரு. மத்தது கூட, சினத்தை கூட காத்தல்னு சொல்றாரு. கவலையத்தை ஒழிக்க சொல்றாரு. ஏன்னா அது வந்து இல்லாத ஒரு விஷயம். நிஜமாவே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம போட்டு மைண்ட்ல போட்டு குழப்பி அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கோபம், சினம் காத்தல்னு எப்படி சொல்றாருன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சினம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நானே சில விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துருச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுங்களேன், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுல சண்டை போட்டிருக்காங்க, பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க, சவுட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வருது, அவர் மாஸ்க் பேசுறாரு. எடுத்து பேசணும். எடுத்து பேசும்போது அதே சவுண்டோட பேசுவாரா? அதே கோவத்தோட பேசுவாரா? அப்படியே மாத்திட்டு பேசுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அவங்க இந்த கால் வந்திருக்கும் போல இருக்குன்னு அவங்களும் டோன் அதிகமாக. என்னன்னா, கோபம் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் அல்ல, கண்ட்ரோல் பண்ற விஷயம் தான். நீங்க கோவப்படணும்னு நினைச்சு முடிவு பண்ணிக்கிறீங்க, அது கோபம் ஆயிடுது, பழக்கத்தினால வருது. ஸோ இதுதான், அதெல்லாம் மகரிஷி தெளிவான விஷயங்கள் சொல்றாரு. கவலை ஒழித்தல்,
ஸோ சினம் காத்தல் அப்படின்லாம் சொல்றாரு. சிவன் தவிர்த்தல் காத்தல், ஓகே. தவிர்த்தல் இப்படி தான் நான் சொல்றேன்ல, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற விஷயம் தான் நான் சொல்ல வரேன். நீங்க நினைச்சீங்கன்னா கோபத்தை இல்லாம பண்ண முடியும். ஏன்னா நீங்க வந்து ஒரே செயல் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட ஈஸியா காமிச்சிருவீங்க, உங்களோட மேல இருக்கிறவங்கள்ட்ட காமிக்க மாட்டீங்க. ஏன்னா காமிச்சா உங்களுக்கு பாதிப்பு வரும்னு தெரியும், அப்போ ஈஸியா காமிக்க மாட்டீங்க, பொறுத்துட்டு தான் வருவீங்க. அதையும் தாண்டி காமிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸாமின் பண்ணி தான் சரி பண்ணி ஆகணும். இதுதான் இன்னொரு புக் இருக்கு, எடி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவரும் வந்து இந்த இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல மாட்டி ப்ராப்ளம் பண்ணவர். அவர் எழுதின புக்குன்னா நீங்க இதுல யாராவது குக்கு எஃப்எம் இருந்துன்னு அதை கேட்டு பாருங்க, த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த எர்த்ன்னு சொல்லிட்டு. அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா புக்கு, அந்த ஜெர்மன் டைம்ல ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து லைஃப் ஆரம்பிக்கிறார். அவங்க லைஃப் வந்து அவரு வந்து யூதர்ஸ்ன்னு தெரிஞ்சா காலேஜில் சேர்த்திக்க மாட்டாங்கன்னு பேரையே மாத்தி படிக்கிறார். படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுல வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா அவங்க அந்த இதை சேர்ந்தவங்க, அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டுட்டாரு. அவங்க அந்த புக்கெல்லாம் படிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது உங்களுக்கு போர் அடிக்காது. ஆனா வந்து எவ்வளவு தூரம் சர்வைவல் திணறி இருக்காருன்னு பார்க்கணும். அவங்க ஃபேமிலியை கொண்டுருவாங்க, அவங்க அப்பா அம்மாவை கொண்டுருவாங்க, அவங்க முன்னாலேயே இருக்கும், உடையெல்லாம் இல்லாம தான் ஒரு இதுல இருக்கணும். அது தப்பிச்சு நாட்டுக்குள்ள போவாங்க, அங்க புடிச்சு கொண்டது மறுபடியும் இவங்களே கொடுத்துருவாங்க. கடைசியா என்ன சொன்னாருன்னா, கடைசியா தப்பிச்சிருவாரு, வெளியே வந்துட்டு கடைசியா என்ன எல்லாத்தையும் இழந்துட்டு அங்க வந்து உட்கார்ந்து இருப்பாரு. அண்ணன் தங்கச்சி எங்க இருப்பாங்க, எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியாது. அவர் சொல்றாரு, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றதே பெரிய பிளஸ்ஸிங் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவார் இந்த புக்கு முடிக்கும்போது. நிஜமா அந்த புக்கு டைம் இருந்தா கேளுங்க. அந்த புக்கு கேட்டீங்கன்னா நாம அனுபவிக்கிற கஷ்டம்லாம் கஷ்டமே இல்லைன்னு தோணும், பிரச்சனையே இல்லைன்னு தோணும். ஏன்னா வாழ்க்கையே ஒரு பெரிய வரம். அவர் உட்கார்ந்து சாப்பிட்றதே அவ்வளவு பெரிய பிளஸ்ன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய வரமா இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இப்ப நான் சொன்னதுல சில விஷயங்கள் வந்து மாறாத உண்மைகள் இருக்கு, சில விஷயங்கள் மாறுகின்ற உண்மை இருக்கு. அது என்னங்க மாறுகின்ற உண்மை, மாறாத உண்மை? தெரியலையா? மாறுகின்ற உண்மைனா நீங்க உண்மைன்னு நம்புறது அது உண்மையா இல்லாம கூட போகலாம். இப்போ எக்ஸாம்பிளா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியால கரன்சி பணம் இருக்கு. அந்த பணம் எல்லாரும் வந்து அது வெறும் பேப்பர். ஆனா எல்லாரும் என்ன நம்புறீங்க, அது பணம்னு நம்புறதுனால அதுக்கான மதிப்பு வந்துருச்சு. அதை நீங்க வந்து குப்பையில போட மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே பணத்தை நீங்க கோடிக்கணக்கில் வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஓடி மாட்டிட்டீங்க. அங்க வந்து உணவு வச்சிருக்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த வீட்டுல இங்க வேலை செஞ்சாதான் காசு கொடுக்குன்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு பணத்தோட மதிப்பே இல்லாம போயிடுது. அல்லது உணவை கொடுக்குறாரு, அந்த உணவை சமைக்கிறதுக்கு உங்களுக்கு பொருளே இல்லை, நீங்க அந்த உணவை சாப்பிட முடியாதுன்னா நீங்க வந்து இறந்துருவீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எரிக்கிறதுக்கு என்ன பொருள்னா அந்த பணத்தை வச்சு எரிக்க சொன்னா எரிச்சிருவீங்க. அப்போ அதுக்கோட மதிப்பு இல்லாம போயிடுது. ஸோ இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும், சில விஷயங்கள்லாம் வந்து டெஃபினட்டா இதுதான் கரெக்ட்னு நினைப்பாங்க, சில விஷயங்கள்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, விதியை மதியால வெல்ல முடியாது. விதியை மதியால வெல்ல முடியுமா முடியாது? முயற்சி பண்ணா முடியுமா முடியாது? அது ஒண்ணுதான் கேள்வி. முடியும், வெல்லலாம், 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 கண்டிப்பா வெல்லலாம். ஆனா வெல்ல முடியாமையும் போகும். அதனால தத்துவங்கள் யாரும் சொல்லும் போது ரெண்டு விதமா சொல்லியிருப்பாங்க. ரெண்டு விதமா சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, விதியை மதியால வெல்லவே முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, மதியால வெல்ல முடியும்னு சொல்லுவாங்க. இத நீங்க தப்பு தப்பான இடத்துல தப்பு தப்பா யூஸ் பண்ணா உங்களுக்கு தப்பான ரிசல்ட் தான் வரும். எக்ஸாம்பிளா, இப்போ ஒரு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான், சரியா படிக்க வரல. அவன்டே விதிடா உனக்கு படிக்கவே வராதுடா, உனக்கு அவ்வளவுதான்டா நினைச்சா அவன் படிப்பானா? அப்போ உங்களுக்கு என்ன சொல்லணும், டேய் உன்னால படிக்க முடியும், நீ முயற்சி பண்ணா படிக்க முடியும், படிச்சா முன்னுக்கு வர முடியும், நீ கண்டிப்பா உழைச்சா முன்னுக்கு வர முடியும், நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நீங்க மதியால வெல்லலாம்னு சொல்லித்தான் ஆகணும். ஆனா இன்னொரு ஆள் இருக்காரு, எல்லா முயற்சியும் பண்ணிட்டாரு, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தோல்வியில உட்கார்ந்து இருக்காரு, விளிம்புல உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாடான்னு சொன்னா முடியுமா? அவர் என்ன ஆவாரு? அதுதான் விதிதான்டா, அவ்வளவுதான், விட்டுரு, பரவாயில்ல, அடுத்தது. சோ இதுதான் மாறுகின்ற உண்மை. ஒரு உண்மை ஒரு இடத்துல கரெக்டா இருக்குது, இன்னொரு இடத்துல கரெக்டா இல்லாம போயிடும். சோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நம்புற ஒரு விஷயம் உண்மையா இல்லாம கூட இருக்கலாம், ஆனா உண்மையா கூட இருக்கலாம்.
அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். சரி சார், இப்போ நீங்க சொல்லிட்டீங்க சூழ்நிலைக்கு சார்ந்த என்ன குழப்பறீங்க, என்னமோ இதை பண்ணு அதை பண்ணுங்கிறீங்க, கடைசியில் எல்லாமே பொய்யுங்கிறீங்க, இதுன்னு கரெக்டான்னு கேட்டா நியாயமா அது? அப்படி என்னன்னா, இப்போ அந்த காலத்துல ஒரு டிராவல் பண்ணும்போது எங்காவது போறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எப்படி டிராவல் பண்ணுவாங்க? அப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் காம்பஸ் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவாங்க? ஸ்டார். கரெக்ட். இந்த விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க. அது ஸ்டாருடைய லொகேஷன் வச்சுட்டு எந்த டைரக்ஷன்ல போகணும்னு மாத்திட்டே இருப்பாங்க. இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமா, இடது பக்கம் வலது பக்கம் போறது தான் மாறுகின்ற உண்மை. ஆனா அந்த விடிவெள்ளி இல்ல, அதுதான் மாறாத உண்மை. மாறாத உண்மை எது? மகரிஷி ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு இரண்டொழுக்க பண்பாடு கொடுத்துருக்கு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். அது மாறாத உண்மை. சோ உங்க மகரிஷி கொடுத்த தத்துவங்கள் எல்லாம் சிலதெல்லாம் விடிவெள்ளியா இருக்கும், சிலதெல்லாம் வந்து மார்கன்ப உண்மையா இருக்கும், சிலது மாறின உண்மையா இருக்கும். ஆனா விடிவெள்ளிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கடவுளுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எதை பார்க்கும்போது அது மூலத்தை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ உணவு பாக்குறீங்கன்னா உணவோட மூலம் எது? மண்ணு. மண்ணுடைய மூலம் எது? இறைநாற்றல். சோ உணவே இறையாற்றல் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற மனிதன் யாரு? அவனோட உரையாற்றல். சோ உண்மையான விஷயம் என்னன்னா அந்த இறையாற்றல் தான் அப்படிங்கிறது. அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்களுடைய சூழ்நிலையை மாத்திட முடியும். சூழ்நிலையை மாத்துறதும் நத்திங் பட் உங்க மனநிலையை மாத்துறது தான். ஃபண்டமெண்டலா உங்க மனநிலையை மாத்துறதுனால உங்க சூழ்நிலையும் நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும். கருமைய பதிவு அடுத்தது. இது நீங்க சரியா பண்ணும்போது, இப்ப நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப எப்படித்தான் செயல்படுறது? நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி செயல்படுறங்கிறது வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அது அந்த மார்னிங் ஸ்டார் ரெஃபரன்ஸ் பாக்குற மாதிரி மகரிஷியோட ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு எந்த டைரக்ஷன்ல எந்த நெட் சூழ்நிலையில எது மாதிரி முடிவு எடுக்கணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னப்போ பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்னு நீங்க சொல்றேன்னு வச்சுங்களேன், இன்னொருத்த போய் சாமியாரா போறவரு எனக்கு பணமே வேண்டாம்னு உட்கார்ந்துட்டு போறவரு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், நீ போய் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றது கரெக்டா இருக்குமா? அப்ப அது மார்கின்ற உண்மை தானே. அப்போ ஒரு சாமியாரா இருக்கிறவங்களுக்கு என்ன தன்மையோ என்ன அறமோ அதைத்தான் அவர் பண்ண முடியும். ஆனா எதை பண்ணாலும் நம்ம அறம் தவறாம பண்ணும்போதுதான் நம்ம செயல் சரியா வரும். தான் செயலை செய்யுங்கள், செயலை செயலுக்காக செய்யுங்கள், விளைவுக்காக செய்யாதுன்னு சொல்றது இந்த அர்த்தம் தான். அது நான் முதல்ல சொன்னது கூட பலனை எதிர்பார்க்காததை விட செயலுக்காக பண்றது என்ன அர்த்தம்னா எது நம்ம அறத்தோட இருக்கணும். அறம் என்னது அந்த இரண்டொழுக்க பண்பாடு தான். நம்ம எதை பண்ணாலும் துன்பம் கொடுக்காத விஷயம் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும், இது ஒரு டெம்பரரியான லைஃப். இந்த லைஃப்ல இருந்து வெளியே போவோம். ஆனா இது ஒரு பெரிய என்ஜாயபிளான லைஃப். நீங்க ஒரு கல்லாவோ மண்ணாவோ இருந்திருந்தீங்கன்னா இந்த உணர்வுகளையும் இங்க இருக்கிற உண்மை துன்பங்களையும் அனுபவிக்க முடியாது. 2 வாரத்துக்கு முன்னால முத்தையா வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, முக்தி அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, ஏங்க முக்தி அடையணும், எதுக்கு பிறவி இல்லாம இருக்கணும், 100 பிறந்தா என்ன நலத்தாங்க இருக்குது அப்படின்னு. நாய்மணக்கிலேயே தான் தெரியுது. சோ இது என்னன்னா நீங்க எப்படி கன்சீவ் பண்ணிக்கிறீங்க உங்க லைஃப் அப்படிங்கிறது தான். இந்த பீஸ் ஆஃப் லைஃப் இஸ் அ பிளிஸ். நிஜமா சொல்றேன், உங்களுக்கு லைஃப்ல போர் அடிக்குது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆடியோ புக்கை கேட்டு பாருங்க. புக் இருக்கு, ஐ மீன் எந்த புக்கு, த ஹாப்பியஸ்ட் மேன் அட் த எர்த். இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க, அது ஆடியோ புக் பாட்டு பாருங்க. ஐ டெல் யூ, 20 சாப்டர் இருக்குது. 20 சாப்டரும் எனக்கு போன டைமே தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனால் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், லைஃப்ல நம்ம எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அவரு கடைசியா சொல்றாரு, கடைசியா அவரு போய் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிட்டாரு. செட்டில் ஆகி குடும்பம் பேரம்பேத்தியோட தான் இறந்தாரு, 92 வயசுல இறந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த லைஃப் வந்து ஒரு பெரிய பிளஸ், இந்த எத்தனை என்ஜாய்மெண்ட்டையும் கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய பிளஸ், அதுவே ஒரு பெரிய வரம். அதுல சோகம் துக்கம் சந்தோஷம் கவலை இதெல்லாம் நாமளா நம்ம மைண்ட் செட்ல உருவாக்குற ஒரு உண்மை இல்லாத உண்மைகள் அல்லது மாறுகின்ற உண்மைகள். மாறாத உண்மை எது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைஃப் இது என்ஜாய்மெண்ட் தான். இது ஒரு சந்தோஷமா எடுத்துக்கிட்டோம்னா லைஃபே என்ஜாய்மெண்ட். உங்களுடைய கர்ம வினைகளும் அது சரி பண்ணும். ஏன்னா இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரோம் மன்னர் சொன்ன கருத்து இது. நீங்க அறப்படி நடந்துட்டீங்கன்னா உங்க பலன் அறம் இல்லாம கிடைச்சா கூட அதுதான் அறமா கிடைச்சதா நீங்க நினைக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்க செயல் நல்லதா செய்றீங்க, பலன் வந்து கெட்டதா வருது, ஆனா நீங்க அதுக்காக நல்ல செயலை மாத்திடவே கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு ஒரு 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 நிகழ்வு நடக்குதுன்னா அது நல்லதா கூட இருக்கலாம், நல்லதா கெட்டதான்னு இந்த மூமெண்ட்ல நீங்க டிசைட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு நல்ல கதை இருக்கு. ஓகே, என்னன்னா ஒரு 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 ஃபார்மர், அவர் வந்து
ஒரு விவசாயம் பண்றாரு ஒரு பென்சில் லேண்டுக்குள்ள. அந்த ஊர்ல எல்லாம் நிறைய குதிரைகள் இருக்குமா. என்னன்னா இது நல்ல அந்த கிராப் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குதிரைகள்லாம் உள்ள வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. ஆயிரக்கணக்கான குதிரைகள். அப்ப என்ன நினைச்சாரு, ஐயோ எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் எனக்கு, அத்தனை காப்பும் நாசமா போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா அது வந்தப்ப அது நிறைய சாணம் போட்டு போயிடுச்சு அந்த லேண்ட்ல. அதனால அந்த லேண்ட் ரொம்ப ஃபெர்டிலைசர் ஆயிடுச்சான். ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து அவருக்கு ஹார்வெஸ்ட் வந்து அதோட பெட்டரா கிடைச்சது. ஸோ அப்ப என்ன நினைச்சாரு, ஓ சூப்பரா ஹார்வெஸ்ட் கிடைச்சது, என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டாராம். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மறுபடியும் அந்த குதிரைகள் வந்துட்டான். இத்தனை கொஞ்சம் விவரம் என்ன பண்றாரு, ஃபென்ஸ் பண்ணி குதிரையெல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு. அந்த குதிரையெல்லாம் வித்து கோடிக்கணக்கில் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட்டாராம். ஆனா கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய சன் வந்து அந்த குதிரைகளோட குதிரை ஏறி போகும்போது கீழே விழுந்து குதிரை அவர் மேல விழுந்து கால் உடஞ்சிருச்சு. ஸோ இப்ப கால் உடஞ்சு போச்சேன்னு கவலைப்பட்ட போது ஒரு வார் வந்துச்சான் அந்த அந்த கண்ட்ரில. வீட்டுல இருக்கிற எல்லா பசங்களும் சண்டைக்கு வரணும்னு. அப்போ இந்த பையன் கால் உடைஞ்சதுனால போக முடியல. அந்த வாருக்கு போன அந்த கண்ட்ரியே பயங்கரமா தோத்துச்சு. போன ஒருத்தங்க கூட திரும்பி வரல. சோ இப்ப கால் உடைஞ்சது துரதிர்ஷ்டம் எடுத்துக்குவீங்களா, அதிர்ஷ்டம் எடுத்துக்குவீங்களா? குதிரை வந்து இது பண்ணி அந்த லேண்ட் ஃபெர்டிலைசர் லேண்ட் அழிச்சது அதிர்ஷ்டமா, துரதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டங்கிறது வந்து அப்ப நிகழ்வுகள் வச்சு நீங்க முடிவு பண்ணவே முடியாது. கடவுள் வந்து அதன் மூலமா ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுக்க நினைச்சிருக்காங்க. நீங்க நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய திறன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்குன்னா, அந்த கெப்பாசிட்டி எப்படி வந்திருக்குன்னா, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கும். அது நீங்க தாண்டி வரும்போது தான் அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு ப்ராப்ளங்களும் நம்ம கொடுக்குற வாய்ப்புகள், நம்மளை மேம்படுத்தியதற்கான வாய்ப்புகள். பட்ட தீட்டாத வயரை வந்து மின்னாது. வெறும் இதுதான். அதுதான் கடவுள் நம்மளை பட்ட தீட்டுறதுக்கு தான் அந்த துன்பத்தை கொடுக்குறாருன்னு புரிஞ்சு, அது வந்து நம்ம சரியான அறத்தோட செய்யும் போது சரியான வாழ்க்கை வாழ முடியும். எனவே வாழ்க்கைதான் வரம். வாழ்க்கை வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நல்லதொரு சிந்தனை உரையை நமக்கு இன்றைக்கு வழங்கியிருந்தாங்க. ஸோ ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னாக்க மகரிஷி சொல்லியிருக்க நமக்கு அடிப்படை தேவைகள் 4 ஆரம்பிச்சிடாரு. உணவு, உடை, இருப்பிடம், கழிவுப்பொருள் வெளியேற்றம் என்று ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 5 அளவு முறையில் வந்து பணத்தை எப்படி நமக்கு சம்பாதிக்கிறத விட சேமிப்பது முக்கியம், பணத்துக்காக நம்ம ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ஃபோசிஸோட எக்ஸாம்பிள் சொன்னார். அந்த ஒருத்தர் எப்படி கூட்டுற வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு அவர் எவ்வளோ பணம் வச்சிருந்தாரு, இன்னொருத்தர் ஆடம்பர வாழ்க்கை வந்து எவ்வளோ பணம், அவரோட பணமே இல்லாமல் இருந்தாருன்றலாம் சொல்லி கடைசியாக வந்து நம்மளோட சூழ்நிலை கூட நம்மளை பாதிக்காதுன்னா நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அகத்தாய்வு சப்ஜெக்டையும் கவலை ஒழுத்து சினம் தவிர்த்தலையும் டச் பண்ணிட்டு கடைசியாக முடிச்சிருக்காரு ஐயா. ஐயாவுக்கு வந்து எல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். ஒரு நிமிடம் எல்லாம் துரை நிலைக்கு வந்துடலாம். வாழ்க வளமுடன். நமக்கு இன்று நல்லதொரு சிந்தனை உரை வழங்கிய துணை பேராசிரியர் திரு முத்துக்குமார் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். திரு முத்துக்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். திரு முத்துக்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். திரு முத்துக்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி நிகழ்ச்சி பொறுத்த முன்னாடி அறிவிப்புகள். இன்றைக்கு வந்து கர்மயோகா அப்படின்ற தலைப்பில் வந்து நமது மன்றத்து பேராசிரியர் திரு ராமு ஐயா அவர்கள் ஆங்கிலத்தில் சிந்தனை உரை வழங்க இருக்கிறார்கள். 9 மணிக்கு தவமும் 9:30 மணிக்கு சிந்தனை உரையும் இருக்கு. இன்றைக்கு ஆன்லைன்ல தான் நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அதே போல் தினந்தோறும் காலையில் 5 மணிக்கு தவமும் மாலை 7 மணிக்கு கூட்டத்தம் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இங்கே நேரடியாக வந்திருக்கவங்களும் ஆன்லைனில் இருக்கவங்களும் கேள்வி கேட்கலாம். இந்த சிந்தனை உரை வழங்கிய திரு முத்துக்குமார் ஐயா இருக்காரு. வாங்க. ஸோ ஆன்லைனில் வந்து முத்து சாரும் இருக்காரு, ஆனந்தராஜ் சாரும் இருக்காரு. உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வாழ்க. சொல்லுங்க.
நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டாம். பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அதுல வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயம்லாம் காம்ப்ளிகேட் பண்றீங்கன்னா கஷ்டம் தான். ஆனா 2 விஷயத்துக்கு ஒண்ணு நீங்க புரிய வைக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குன்னு புரிய வைக்கணும். அதை நீங்க புரிய வைக்கும் போது வாழ்க்கை முறையில் தான் நீங்க புரிய வைக்க முடியும். நீங்க வந்து சண்டை போட்டுக்கிறத விட சில கதைகள்ல சொல்லலாம், ஒரு அட்வைஸ் சொல்லலாம். நானும் தான் அப்படித்தான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறது எவ்வளவு பெரிய பலன் கொடுக்கும்னு புரிய வச்சீங்கன்னா போசட்டான நின்றோம் அது. எனக்கு சின்ன வயசுல சண்டை போடுறதுல பிரச்சனையே இல்லைங்க. பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போறாங்களா, அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கும். எத்தனை அண்ணன் தம்பிகள் ஒன்றா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல. ஏன்னா அவங்களுக்குள்ள சிப்ளிங் ஈகோ வருது. ஈகோன்னா என்னன்னா, நான் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. அதை விட்டுட்டு வாழ்க்கை ஒரு சின்னது. அதுக்குள்ள ஒரு சின்ன நம்ம சொசைட்டில மகரிஷி என்னன்னா வாழ்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுடைய குழந்தைகளை வாழ்த்துவாங்க. அடுத்து வந்து நம்ம ஃபேமிலி, அடுத்தது வந்து அடுத்த சர்க்கிள் நம்மளுடைய சிப்ளிங்ஸ் தான் இருப்பாங்க. ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய துன்பம் இன்பமும் கிட்டத்தட்ட கருமைய பதிவு அப் டு அவர் பேரண்ட்ஸ் வரைக்கும் சேமா இருக்கும். ஸோ அவங்க அவங்க பண்ற ஒவ்வொரு விளைவும் உங்களையும் பாதிக்கும், அவங்க பண்ற ஒவ்வொரு விளைவும் அவங்களையும் பாதிக்கும். நிறைய குடும்பங்கள்ல இந்த சண்டைக்கு சொத்துக்காக அடிதடி பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்கன்னா அது பயங்கரமா பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து சின்ன வயசுலயே ஊட்டி வைக்கிறது பெரியவங்களுடைய கடமைன்னு நினைக்கிறேன். நீ அதை சொன்னீங்கன்னா சரியாயிடும். சின்ன சின்ன குழந்தைகள் பிரச்சனைன்னா ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட்டா யோசிக்காதீங்க, அது சரியாயிடுங்க. அது ஒண்ணு இல்லை, அப்படிதான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. குழந்தைகள்னு அப்படித்தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. நான் கொஞ்சம் குழந்தைகள் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். நீ நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். லைக் குழந்தைகள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு புதுசா விஷயங்கள்ல சின்ன போட்டி மனப்பான்மையெல்லாம் நம்ம பண்றது தாங்க. ஸோ அது உங்களுக்கு புரிய வைக்கும்போது சரியாயிடும். அதெல்லாம் சரியாயிடும். ஒற்றுமையை மட்டும் பலப்படுங்க, அவ்வளவுதான். வாழ்க்கையில முடியாது. கன்வின்ஸ் ஆச்சா? அந்த இருக்குது. அது எல்லா பேரண்ட்ஸ் அப்படித்தாங்க, நானும் இல்ல சொல்லிட்டு அப்ப நீங்க டைம் இருக்கு அப்பவே எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம்னா அது வந்து எக்ஸ்பீரி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, போர்ட்ல கிறுக்காதேன்னு குழந்தைகிட்ட போய் திட்டணும்னா கிறுக்கிட்டே சொல்லுமா இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா மனுஷனுக்கு ஒரு ஈகோ இருக்கு. யாராவது தடுத்தாங்கன்னா நான் பண்ணி காமிக்கிறதுக்கான ஈகோ இருக்கு. அந்த ஈகோவை தூண்டிட்டீங்கன்னா அவங்க சொல்ற அறிவுரையில அவங்க வந்து திருத்தவே மாட்டாங்க. ஸோ ஈகோவை தூண்டாம இதை சொல்லி பழக்கணும். அவங்க ஈகோவை என்னங்கிற புரிஞ்சுக்க வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கணும். சரியாகும்னு நினைக்கிறேன். சரி. எனக்கு இருக்கு. கேள்வி ரிப்பீட் என்னன்னா அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பாஸ்ட்ல வந்து சில ப்ராப்ளங்கள் இருக்கு, அது திருப்ப திருப்ப மைண்ட்லயே வந்துட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சமயத்துல கவலை ஒழித்தல் பண்ணினாலும் எஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு தோணுது, ஆனா நிஜமா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். இது எந்த ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்றேன். என்னன்னா அந்த இந்த பாடி கீப்ஸ் கார்னு ஒரு புக் இருக்கு இல்லைங்களா, சொன்னால ஒரு சைக்காலஜி எழுதி இருக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளை நடக்கிற சின்ன வயசுல நடக்கிற ட்ரோமா இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பெரிய தாக்கம். அது பிரெயின்ல வந்து ஒரு பெரிய நியூரல் ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடுது. அந்த ப்ராப்ளத்தை அது மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் சரி பண்ண முடியும். இட்ஸ் நாட் ஈஸி. ஆனா நம்ம ஃபீல்னால வந்திருப்போம். இப்போ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா டக்குன்னு அந்த பாத் கிரியேட் ஆகும், நியூரல் நெட்வொர்க் கிரியேட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்குள்ள போய் மைண்ட் தொடர்ந்து உள்ளுக்குள்ள மட்டும் மாட்டிகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஒரு மௌனம் இருந்துட்டு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிட்டு இது வந்து ரியல் இல்லைன்னு நீங்க முதல்ல மைண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். அது வந்து கடந்து வந்துட்டீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. பட் ஸ்டில் அந்த பிரச்சனை நம்மளை வந்து தாக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதோடைய உணர்வுகள் யாரு, அதை பண்ணவங்க யாரு, அவங்ககிட்ட விலகி நீ வந்துக்கிறது பெட்டர் எனக்கு சொல்லுவேன்.
எனக்கு புரியுது நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்ட்டு, அது கவலைப்படாதீங்க, சரி வந்துடும். அதுக்கு நீங்க வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு அதுக்கான மாற்றுப்பதிவை நீங்க கொடுக்கணும் அந்த இடத்துல. நீங்க அந்த இடத்துல வேற ஒரு திங்கிங்கை வந்து அட்டாச் பண்ணி வைக்கணும். நான் லாஸ்ட் டைம் ப்ரெசன்டேஷன்ல சொன்னேன், அசோசியேட்டட் மெமரி அப்படின்னு சொன்னேன். ஒரு ஒரு விஷயத்தை நீங்க இப்போ நீங்க காலேஜ் லைஃப்னு சொன்னோம்னா உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருவாங்க. ஸோ அது மாதிரி அசோசியேட்டடா சில மெமரி இருக்கும். ஸோ அசோசியேட்டட் மெமரி எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு அசோசியேட்டான எந்த மெமரியும் இல்லாம பார்த்துக்குங்க. பிளஸ் புதுசா ஒரு நல்ல விஷயங்களை ஆட் பண்ணிட்டு எப்பெல்லாம் அது வருதோ இந்த நல்ல விஷயத்துல மெமரியும் எடுத்துக்கணும். நீங்க எடுத்துட்டு அது மூலமா கொண்டு போங்க மைண்டை. கொஞ்சம் டைவெர்ட் பண்றது கஷ்டம், மைண்டை கொஞ்சம் பிஸி பண்ணுங்க, நிறைய படிங்க, வேற வேற இடத்துல மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டே இருக்கு. இது பாசிபிள் தான். பட் என்னன்னா நீங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்தா திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு மலையில வந்து ரெயின் வந்துன்னு வச்சுங்களேன், அது இந்த தண்ணி போகும்போது ஒரு தடம் கிரியேட் பண்ணுது இல்லைங்களா, அது எத்தனை முறை தண்ணி அதுல ஓடுதோ அந்த அளவுக்கு அது ஆழமா கிரியேட் பண்ணுது. எந்த அளவுக்கு ஆழமா கிரியேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு திருப்பி வந்துட்டே இருக்கும். ஸோ நீ ஒரு டைம் மெமரி திருப்பி வந்துருச்சுன்னா அது மறுபடியும் புதுப்பிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் வரும்போது நம்ம கான்சியஸா இருக்கணும். நம்மளே ஒரு வாட்ச் மாதிரி பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஃபோன் வந்ததுன்னா நீங்க வந்து சண்டை போட்டுருக்கீங்க ஃபேமிலியோட, ஒரு ஃபோன் வந்ததுன்னா டக்குன்னு கான்சியஸ் ஆகி நம்ம பேசும்போது கரெக்டா பேசுறோம். அதே மாதிரி நீங்க வந்து நீங்க உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்க. இந்த மைண்ட்ல வருதுன்னா உங்க மைண்டுக்கு நீங்க போய் ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்து. மைண்டுக்கு வந்து மனிதனுக்கு வந்து அந்த திறமை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இங்க இருந்து பேசுறேன்னா என்னை நான் வந்து அங்கிருந்து இங்க பாக்குற மாதிரி பார்க்க முடியும் மைண்டுக்குள்ள. ஸோ உங்களுக்கு நீங்களே வாட்ச் அப் போடுங்க. அல்லது கடவுள் இருக்காருன்னு நம்பணும். கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. ஸோ இது வந்து பிரச்சனை வெளியே வந்துட்டேன், இந்த தப்புச்சிட்டேன், இது சரியான விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு மாற்றுப்பதிவு தொடர்ந்து போடுங்க. மௌனம் இருங்க. டெய்லி ஒரு 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 ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் மௌனம் இருங்க. ஃப்ரீயா இருக்கும்போது மௌனம் இருங்க. தொடர்ந்து பண்ணுங்க, டெஃபினட்டா பாசிபிள். ஆனா உங்களுக்கு வந்து பிரெயின்ல ட்ரோமா மாதிரி கிரியேட் ஆயிருந்ததுன்னா ரொம்ப எஃபெக்ட் பண்ணாதான் வந்து அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து சில பேர் சொல்லுவாங்க அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்களாம். அந்த புக்ல ரொம்ப ஆராசான விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இப்ப நான் படிக்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அந்த புக்கை. ஏன்னா ரொம்ப ஹாரஸ்மெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்ததுன்னா அந்த லேடி இப்படியே நின்றுவாங்களாம். அதாவது யாராவது அடிக்கும்போது தடுக்கிற போஸ்ட்ல அப்படியே வந்து மணிக்கணக்கில் நிற்பாங்க. அது மாதிரியான ட்ரோமா வந்திருந்ததுன்னா நம்ம வந்துதான் போகணும். அந்த அளவுக்குலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, சின்னதாக தான் இருக்கும். நீங்க அதை வந்து கண்டிப்பா மாற்றுப்பதிவுனால சரி பண்ண முடியும். தொடர் முயற்சி தான் முக்கியம். வாழ்க்கை சொல்லுங்க. யாரு யாரு இல்லைங்களா? ஆன்லைன் யாராவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணு. டவுட் வந்ததுன்னா ஓகே. நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கை. பிரம்மஞான பாடல் உலக நலன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல